நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். ஆனால் இந்த சமீப காலத்தில் ஒரு விஷயங்கள் அதிகமான ஜோசியர்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அதே என்னங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே திதியை சொல்லி ஒரு முக்கியமாக ஒரு அதையும் சேர்த்து பார்க்குறாங்க. திதிங்கிறத உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த திதியானது ஒரு துதியை திதின்னு வச்சுக்கலாமே. நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம்னு வச்சுக்கலாமே. அப்ப இந்த சித்திர நட்சத்திரம்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்துல வரக்கூடிய செவ்வாய் தசையில ஆரம்பிச்சு கடைசி தசையான அங்கே சந்திர தசை வரைக்கும் 120 வருஷம். அப்போ அதுதான் முடிவு பண்ணும். அப்போ வாழக்கூடிய மனிதனுக்கு உயிருள்ள வரை நட்சத்திரம் தான் பேசும் ஒழிய திதி பேசாது. இறந்தவங்களுக்கு தான் திதியை பார்க்கணும். ஆனா சமீப காலத்துல திதியையும் பிரதானமா பார்த்து பழகிட்டாங்க. அதை பாக்குறாங்க. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்களுக்கு தான் திதியை பார்க்கணுங்கிறது தான் அது அனுபவ ரீதியில உண்மையும் கூட. ஏன்னா இந்த திதி நட்சத்திரத்துல உள்ள வித்தியாசம் என்னன்னா, நட்சத்திரம் அது வந்து என்னைக்குமே மாறுபட்டு வந்துகிட்டே இருக்கும். திதிங்கிறது இறப்புல வந்துட்டு ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு நட்சத்திரம் வருதுன்னா அந்த இறந்த திதியானது வந்து அது மாறும். அது எப்படி மாறும்னா, உதாரணத்துக்கு இந்த வருஷத்துல ஒருத்தர் இறக்குறாருன்னா வளர்பிறை தேய்பிறையில அந்த திதியானது வந்து பாருங்க, உங்களுக்கு வளர்பிறையில தேய்பிறையில வரக்கூடிய திதி துதிய திதியா இருக்கட்டும் அல்லது சதுர்த்தியா இருக்கட்டும், எந்த திதியாக வேணாலும் இருக்கட்டும், அது வந்து அந்த பிறந்த அதே தேதியில வராது. அப்ப அந்த இடத்துல அந்த திதி வந்து அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கக்கூடிய இறந்த ஆத்மாக்களுக்கு அந்த திதிக்காக அதை ஞாபகமா வச்சுக்கணுங்கிறதுக்காக அதற்காகத்தான் அந்த இறந்தவங்களுக்கு திதியை பார்க்கணும்னு சொல்லி சொல்றோம். ஆனா பிறந்தவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா இந்த சமீப காலத்துல இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அதை தொட்டு கூட இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நட்சத்திரத்துல பிறந்த குழந்தையானது அதே திதி வரக்கூடிய நாள்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த திதி சூன்யம் அப்படிங்கிற ஒரு இது அடைஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த பிறந்த ஜாதகமே வேலை செய்யாம போகும். அதுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் அது இதனால இப்ப புதுசா சொல்றாங்க. இது அவங்களுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் வந்து இறந்தவங்களுக்கு மட்டும்தான் திதியை பார்க்கறது சொல்றது. பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்தை மட்டுமே நான் பிரதானமா எடுத்துக்கிறேன். இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா வந்து அந்த கருத்து வேறுபாடுங்கிறது அனுபவ ரீதியில எது உண்மையா இருக்கோ அதை தொடர்ந்து நாம எடுத்துக்கிட்டு போகணும். இந்த இடத்துல இதை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இது சமீபத்துல என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தவர் ஒருத்தர், அவர் இதை ஒரு பிரதானமா வச்சு நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க கிட்ட கொடுத்த விளக்கம் தான் இது. அதை பொதுவாகவும் ஒரு விளக்கமா கொடுக்கலான்னு எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தோணுச்சு. ஸோ கொடுத்துருக்கிறேன். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை பயணிங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.